Hi friends, வணக்கம். This is Iros A to Z. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாட்டர் ஆப்பிள்ல ஒரு வெரைட்டியோட ஹார்வெஸ்டிங் அண்ட் டீடைல்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இது வந்து தாய் ரவுண்ட் ஸ்வீட் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த வருஷம் என்ன ஈல்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கற டீடைல்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சோ இது வந்து எங்களோட மதர் பிளான்ட் இது வந்து 18 இன்ச் பாட்ல வச்சிருக்கிறோம். சோ இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல ஈல்டு தான் இது. இது ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட வரும்போது ஒரு சீட்லிங் பிளான்ட் தான் வந்தது. அது ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வச்சு வளர்க்கும் போது சீட்லிங் பிளான்ட்லயும் வந்து காய் வர ஆரம்பிச்சது. இந்த காய் வந்து ரொம்ப வித்தியாசமான, அதாவது ஷேப் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, எல்லா வாட்டர் ஆப்பிள் ஒரு ஆஃப் பெல் மாதிரி இருக்கும், இல்ல லாங் பெல் மாதிரி இருக்கும், இல்லனா ஒரு உருண்டையா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளேட் மாதிரி அப்படி சப்பையா ரவுண்டா வரக்கூடிய வெரைட்டி இது. டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சீட்லெஸ் வெரைட்டி தான் இது. டேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் ஃபிளேவர் வந்து நல்லா தூக்கலா இருக்கும். ஸ்வீட் வந்து ஓகேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரொம்ப டாப் ஸ்வீட்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். பட் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கிரன்ச்சியா சாஃப்டா இருக்கக்கூடிய ஃப்ரூட் தான் இது. சோ மெயின் பாத்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு கூட இப்ப நம்ம பறிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 70-80% தான் விளைஞ்சிருக்குது. ஆனா நமக்கு அணிலு பறவைகள் இதெல்லாம் வந்து விட்டு வைக்கிறது இல்ல, அதுங்களும் சாப்பிடாம வேஸ்டா அந்த மாதிரி பாருங்க பிச்சு கீழே தான் போட்டுருதுங்க. அதனால ஓரளவுக்கு விளைஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு எல்லாமே பிக் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இது நல்லா விளையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு மில்கி கிரீன், அதாவது ஒரு ஒயிட் ஷேடு மாதிரி, அந்த கிரீன்லயே வந்து இந்த மாதிரி கிரீன் தான் நல்ல ஒரு மில்கி கிரீன் மாதிரி வந்துடும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல காமிச்ச மாதிரி 2-3 ஃப்ரூட் அந்த மாதிரி தான் வரும். ரெண்டாவது ஷேப் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே கூட கொஞ்சம் பெருசாகும், நல்லா அப்படி பிளேட் மாதிரி சப்பையா விரிஞ்சு வரக்கூடியது தான் இது. சோ இது கமர்ஷியலா பண்றதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வயபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ் வந்து நாங்க கலெக்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெரைட்டி வந்து நம்ம டெரஸ் கார்டன்லயோ இல்ல வீட்டு தோட்டத்திலயோ வந்து கண்டிப்பா வாங்கி வச்சு வளர்க்கலாங்க. நம்ம கிரீன் எக்ஸாட்டிக்ஸ்ல 26 வகை வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்ஸ் வந்து நம்ம சேலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம கலெக்ஷன்ல இருக்குது. சோ அந்த 26 வகையில டாப் 10 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாய் ரவுண்ட் ஸ்வீட்டுக்கு கண்டிப்பா டாப் 10லயே ஒரு இடம் நம்ம கொடுத்துருக்கிறோம். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்க வாட்டர் ஆப்பிள் வெரைட்டில இதுவும் நல்ல ஒரு பிளேவரான வந்து வாட்டர் ஆப்பிள் தான். மெயின் வந்து இந்த ரோஸ் வாட்டர் பிளேவர் வர்றது தான் இதுல நல்ல ஒரு விஷயம். சீட்லெஸ் அப்படின்றதுனால சீட்லெஸ் அப்படின்ற வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டாப் 10 லிஸ்டுக்குள்ள வந்துரும். சீட் இருக்கிற வெரைட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள அந்த தெர்மாக்கோல் மாதிரி இருக்கும், பழம் வந்து கிரன்ச்சினஸ் இருக்காது, ரொம்ப வாட்டரிஷா இருக்காது, அப்படி சில விஷயங்கள் வரும். இதுவுமே வந்து சீட்லெஸ் தான். இப்ப உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறோம். இப்ப பாருங்க, இது வந்து அந்த நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு விளைச்சல் பழம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மில்கி கிரீன் கலர் இருக்கு பாருங்க, டார்க் கிரீனா இல்லாம. சோ இந்த மில்கி கிரீன் வந்துருச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உள்ள பாருங்க சீட்லெஸ் தான். பழம் வந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். இந்த வருஷம் வந்து இதுதான் சைஸ் பாத்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாருங்க நல்ல ஒரு மில்கி கிரீன் இருக்குது, நல்ல ஒரு வாட்டரிஷா இருக்கும், நல்ல பிளேவரா இருக்கும், டீசன்ட் ஸ்வீட்டா இருக்குங்க. சோ இந்த பிளான்ட் இது வரைக்கும் உங்க கலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா கிரீன் எக்ஸாட்டிக்ஸ் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஹோல்சேலா, அதாவது ஃபார்மிங்க்கு வேணும் அப்படின்றவங்க ப்ரீ புக்கிங் மெத்தட்ல தான் நீங்க பண்ணிக்கணும். நாத்து உற்பத்தி பண்ணி கொடுக்க குறைஞ்சது 3 months டைம் ஆகும். மற்றபடி ரெகுலரா வீட்டு தோட்டத்துக்கு வேணும், ரீட்டைலுக்கு வேணும் அப்படின்றவங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சோ இதுவும் இல்லாம இன்னுமே நிறைய வாட்டர் ஆப்பிள்ஸ் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம வரப்போற வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்றோம், நீங்களும் பாருங்க. அண்ட் தேங்க்யூ so much for watching this video. Have a wonderful gardening experience. Bye bye friends. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்க அனைவரையும் சந்திக்கிறோம். Bye bye.